பாத்தியம்மா இவனை ஓர வஞ்சனை பண்றதா? ஏய், என்னடி அண்ணனை போய் மரியாதை இல்லாம பேசுற? பின்ன என்னம்மா, எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணா என்ன மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேன். பாத்தியா? ஓ நீயும் இருக்கல்ல, மறந்தே போயிட்டேன். சந்தோஷ், இந்த பொண்ணு நோ நோ பேரு நோ நோ தேங்க்ஸ், நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஐ எம் பிரியா, ஃபர்ஸ்ட் இயர் ஏரோநாட்டிக்ஸ் படிக்கிறேன். நானும் மஞ்சும் ஒரே காலேஜ், ஒரே கிளாஸ். ஹாய். ஐயோ வேண்டாம் வேண்டாம், என் கால்ல எல்லாம் விழ வேண்டாம். பாத்தீங்களா? வாடு, குட்டி பிசாசு. டேய், என்ன சந்தோஷ், இவங்க அடிச்சுக்கிறதுனால ஏன் வந்தோன்னு ஃபீல் பண்றியா? சேச்சே, அதெல்லாம் இல்லை ஆண்டி. இத்தனை நாளா இதை மிஸ் பண்ணிட்டேன்னு இருக்கு. என் சிஸ்டர்ஸ் கிட்ட இவ்வளோ அன்பாவும் நெருக்கமாவும் நான் இருந்ததே இல்லை. பேசிட்டு இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். சோ சந்தோஷுக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சாச்சு, அப்படிதானே? இல்ல தாத்தா, என்ன நடந்ததுங்கிற உண்மை தெரியாது. ஆனா அப்பா பக்கம் நியாயம் இருக்குன்னு மட்டும் சந்தோஷ் புரிஞ்சுக்கிட்டான். அப்படியாப்பா? ஆமாம் பாட்டி, அண்ணன் சொன்னது கரெக்ட் தான். இப்போதான் எனக்கு எல்லா உண்மையும் புரிய ஆரம்பிச்சிருக்கு. தாத்தா, அப்பா லைஃப்ல எதனால இவ்வளோ சிக்கல் வந்துச்சு? என்னாலதான்ப்பா. பாவம் அப்பா, அவர் எப்படி இந்த சிக்கல்ல இருந்து காப்பாத்த போறோம்னே தெரியல. எங்களால தான் ஒண்ணும் முடியல. நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் உங்க அப்பாவை அந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வரணும். அனு பல்லவி 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கணும். கண்டிப்பா தாத்தா. சந்தோஷ், நிவேதா மஞ்சுக்கிட்டையும் இந்த விஷயத்த பக்குவமா எடுத்து சொல்லி புரியவை. அவங்க சப்போர்ட்டும் நமக்கு ரொம்ப தேவை. காஃபி சரிண்ணா. வந்துருச்சுப்பா, சாப்பிடுங்க. எடுத்துக்கப்பா. தேங்க்ஸ் ஆண்டி. ஏன் எல்லாரும் இங்கேயே நின்னு பேசிட்டு இருக்கீங்க? அப்படி உட்கார்ந்து பேசலாம்ல? இல்ல பரவாயில்ல. இவங்களுக்கு காஃபி? நாங்க சாப்பிட்டப்பா, நீங்க ஆமாப்பா. சாப்பிடுங்க. ஓகே ஆண்டி, அப்ப நான் கிளம்புறேன். வரேன். சரிப்பா. அடிக்கடி வந்துட்டு போ. சரிங்க ஆண்டி. வரேன் தாத்தா. சந்தோஷப்பா. அம்மா, சந்தோஷ் கூட நானும் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. என்ன பல்லவி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ம். என்ன அங்கிள் இங்க நிக்கிறீங்க? என்ன அங்கிள் அப்படியே தகச்சு போய் நிக்கிறீங்க? இல்லடா, அக்னி நட்சத்திரம் பிரபு கார்த்திக் மாதிரி அடிச்சுக்கிற நீங்க ஒன்னா ஸ்கூட்டர்ல வந்து இறங்கினது பார்த்தா ஷாக்கா இருக்காதா என்ன? எப்படா இந்த அதிசயம்? கார்த்தி அண்ணாவோட அன்பு நிதானமும் என்ன மாத்திருச்சு அங்கிள். சூப்பர்டா கார்த்தி, நீங்க 2 பேரும் இவ்வளவு ஒத்துமையா வந்து நிக்கிறத பார்க்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வீட்டுக்கு போனதும் மறக்காம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா சுத்தி போட சொல்லுங்க. சரி அங்கிள், அப்பாவை பார்க்கணும். வித் யுவர் பெர்மிஷன். டேய், தம்பி சப்போர்ட் கிடைச்ச உடனே நைஸா என்னையே வாடுறியா? வாங்கடா. இந்த சைட்டோட ஒர்க்கு இந்த மாசத்தோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் கோபி. உங்களை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். சந்தோஷ், இனிமே நான் உங்களை இந்த எம்டி சீட்ல உட்கார விட மாட்டேன். டேய், நான் பண்ண தப்புக்கு கார்த்தியை தண்டிக்கிறது சரியில்லடா. அவன் தானே மூத்தவன்.
எனக்கு அப்புறம் அவன் தானே சீட்ல உட்காரணும். உட்காரணும்னு தெரியுதுல, அப்புறம் விடாம கெட்டியா புடிச்சிட்டு இருக்கீங்க. சந்தோஷ், கார்த்தி அண்ணா கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்கப்பா. என்னடா ராஜாராமா பயந்துட்டியா? வாரிசு போட்டில 2 பசங்களும் கட்டி புரண்டு உருள போறாங்கன்னு. ஆமாண்டா, ஒரு நிமிஷம் எனக்கு உயிரே இல்ல. இப்போ நாங்க கட்டி ஊர்ல தான் போறோம். என்னப்பா அது, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னு நாங்க சந்தோஷப்பட்டோம். திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க. பின்ன என்ன அங்கிள், என்ன எம்டி சேர்ல உட்கார வச்சுட்டு சார் ஜாலியா ஊர் சுத்தலான்னு பாக்குறாரு. நான் அப்படிலாம் இவனை விடுறதா இல்ல. என் பேச்சை மீறி போனான்னு வச்சுக்கங்க, சண்டை தான். ஐயோ என்னடா மறுபடியும்? ஆமா அங்கிள், இந்த எம்டி சேர்ல எப்பவும் அப்பா தான் உட்காரணும். அவரோட வழிகாட்டுதல்ல ஒரு சாதாரண போஸ்ட்ல இருந்து தான் என் வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். சந்தோஷ் இப்படி ஆரம்பிக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன சந்தோஷ் நான் சொல்றது? உன்னை நான் இத்தனை வருஷமா மிஸ் பண்ணிட்டேனேண்ணா. உன்னோட பழக பழக கொஞ்சம் கொஞ்சமா நான் மனுஷனா மாறிக்கிட்டு இருக்கேண்ணா. அப்படிலாம் இல்ல சந்தோஷ், நீ என்ன உயரோ புகழ்ற, நானும் ஒரு சராசரி மனுஷன்தான். இப்படி சொல்றதும் உன்னோட பெருந்தன்மை தானே காட்டுது. அப்பா, அம்மா கிட்டயும் பல்லவி ஆண்டிக்கிட்டையும் நான் மனசார மன்னிப்பு கேட்டேன்ப்பா. நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்கப்பா. காரணமே இல்லாம உங்களை நான் காயப்படுத்திருக்கேன். உங்களை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த லைஃப் வேற யாராலையும் வாழ முடியாது. சந்தோஷ், டேய் சந்தோஷ், come on. டேய் அப்பா, என்ன மன்னிப்பீங்களாப்பா? கார்த்தி, நீங்க 2 பேரும் தான்டா என்ன மன்னிக்கணும். சாரிடா, சாரி சந்தோஷ். நிஜமாதான் சொல்றீங்களா பல்லவி? உண்மைதானோ? இதுக்கு போய் யாராவது போய் சொல்லுவாங்களா? கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பல்லவி. அதான் சந்தோஷ் திருந்திட்டான்ல, இன்னும் என்ன கலக்கம்? அவனை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன். உங்ககிட்டயும் கார்த்திகிட்டயும் அவன் முரட்டுத்தனமா நடந்துகிட்டப்பலாம் அவன் ஏன் அப்படி நடந்துக்கிறான்னு தெரியாம உள்ளுக்குள்ள தவிச்சிருக்கேன். அவனை எப்படி திருத்த போறோம், அவனை எப்படி ஒரு ஆளாக்க போறோம்னு நினைச்சு நான் எவ்வளவோ அழுத்திருக்கேன் பல்லவி. ஆனா இப்போ அவன் உங்க வீட்டுக்கே வந்து மன்னிப்பு கேட்டிருக்கானா, சத்தியமா சொல்றேன் எனக்கு சந்தோஷத்துல அப்படியே மூச்சே நின்னுடும் போல இருக்கு. ஐயோ என்ன அனு, நீங்க சந்தோஷமான நேரத்துல கூட மூச்சு நிக்கிறத பத்தி எல்லாம் பேசணுமா? இது பாருங்க அனு, சந்தோஷ்க்கு வந்த பேட் ஹாபிட்ஸ் எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. இனிமே அவன் லைஃப்ல ரொம்ப நல்லா இருப்பான். அந்த அளவுக்கு அவன் டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கான். அவன் இப்படி திடீர்னு மாறதுக்கு என்ன காரணம் பல்லவி? தெரியலையே. என்கிட்ட சாரி கேட்கும்போது கூட என் மனசுல சில குழப்பம் இருந்தது. அதனாலதான் நான் அப்படிலாம் நடந்துக்கிட்டேன். ஆனா அந்த குழப்பம் என்ன இதெல்லாம் என்ன கேட்காத, இப்ப நான் தெளிவாயிட்டேன்னு சொன்னான் பல்லவி. அப்படி அவன் மனசுல என்ன குழப்பம் இருக்கும்? வயசு பையன், இந்த வயசுல பெருசா என்ன குழப்பம் வந்துற போது? ஒருவேளை யாரையாவது லவ் பண்றானோ என்னமோ. ஓ அப்படியா சொல்றீங்க? ஆமானு, இத தவிர வேற என்ன காரணம் இருக்க முடியும்? கரெக்ட் தான். அவன் பிரச்சனை என்னன்னு நம்ம கிட்ட எல்லாம் வெளிப்படையா சொன்னாதானே அதை சால்வ் பண்றதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ண முடியும். இவன் பாட்டுக்கு தானா குழம்பி பாக்குறவங்க கிட்ட எல்லாம் கோவப்பட்டுட்டு இருந்தா யாருக்கு என்னதான் புரிய போகுது? இந்த காலத்து பசங்களே அப்படிதான். தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு அவங்களா ஏதோ ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. பெத்தவங்களை பத்தி கொஞ்சம் கூட கன்சிடர் பண்றது இல்ல. சரி விடுங்க அனு. எப்படியோ இந்த அளவுக்காவது புத்திசாலித்தனமா இந்த சிக்கல்ல இருந்து அவன் வெளியே வந்துட்டான்ல. மறுபடியும் நாம அதை ஆராய்ச்சி பண்ணி என்ன பிரயோஜனம்? கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அப்புறம் பல்லவி, ரொம்ப நாளா உங்களை இந்த பக்கம் ஆளே காணோம். ரொம்ப பிஸியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அனு. புரியுது பல்லவி. அதான் சந்தோஷே வந்து மன்னிப்பு கேட்டுட்டானே, அப்புறம் என்ன? ஃப்ரீயா இருந்தா ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா வரேன் அனு. ஓகே, பாய் அனு. see you, bye. Pallava
எப்படியோ நம்ம கட்சியில இன்னொரு ஆள் சேர்ந்தாச்சு. வெல்கம் மை பாய். என்ன சந்தோஷ், இன்னும் ஏன் ஒரு மாதிரி இருக்க? உங்க பேச்சையெல்லாம் கேட்காம எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசிட்டேன். ஆனா நீங்களும் பெரியப்பாவும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறீங்களே பெரியமா. என்ன சந்தோஷ், நீ யாரு? எங்க குழந்தை. உனக்கு எங்க கிட்ட இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? நீ எங்க பேச்சு கேட்காம அலட்சியமா எழுந்து போனப்ப நாங்க வருத்தப்பட்டமே தவிர கண்டிப்பா உன் மேல கோவப்படல. என்ன கணேஷ் நான் சொல்றது? யூ ரைட் ருக்கு. அப்பவும் உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது சந்தோஷ். நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் எல்லாத்தையும் உணர்ந்து மனசு பக்குவப்பட்டு நீ திரும்பி வருவேன். அது இன்னைக்கு நடந்துருச்சு. இன்ஃபேக்ட் நீ தெரிந்து வந்த இந்த நிமிஷத்தை தான் நாங்கள் கொண்டாடணுமே தவிர பழையசிலாம் ஞாபகப்படுத்தி உன் மனசை வேதனைப்படுத்துறோம்னா நாங்கள் ஒரு குட் பேரண்ட்ஸாக இருக்க முடியாது சந்தோஷ். உங்க பேச்சை கேட்காம நீங்க சொல்ற எதையும் காதுல போட்டுக்காம ரொம்ப பிடிவாதமா இருந்துட்டேனே. சந்தோஷ் ப்ளீஸ் எல்லாத்தையும் மறந்துடு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இல்ல பெரியமா, நீங்க என்ன மன்னிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க பெரியமா. பெரியப்பா நீங்க கூட என்ன மன்னிச்சிடுங்க. சரி ஓகே, நாங்க 2 பேரும் உன்னை மன்னிச்சிட்டோம், போதுமா? தேங்க்ஸ் பெரியமா. ஆக்சுவலி நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது எங்க கிட்ட இல்ல, உங்க அப்பா கிட்ட. அதெல்லாம் ஆல்ரெடி கேட்டு முடிச்சாச்சு ஆண்டி. அப்படியா? இன்னைக்கு பூரா சந்தோஷ் மன்னிப்பு கேட்கும் படலம் தான். அப்பா அம்மா கிட்ட ஆரம்பிச்சு எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நீங்க தான் லாஸ்ட். என்ன சந்தோஷ், இவங்க தான் லாஸ்டா இல்ல உங்க லிஸ்ட்ல வேற யாராவது இருக்காங்களா? நீங்களும் என்ன கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லிஸ்ட்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். பெரியமா, எல்லார்கிட்டையும் சண்டை போடும்போது தெரியல, ஆனா எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கும்போது தான் எத்தனை பேர்த்த நான் வேதனைப்படுத்திருக்கேன்னு தெரியுது. சந்தோஷ், தப்பா உணர்ந்தது மட்டும் இல்லாம மன்னிப்பு கேட்கணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதுதான் உன்னை மறுபடியும் தப்பு பண்ண விடாம சேஃப் கார்டு பண்ணும், உன்னை காப்பாத்தும். என்ன காப்பாத்துறது இருக்கட்டும் பெரியப்பா, எல்லாரும் சேர்ந்து அப்பாவை எப்படி காப்பாத்த போறோம்? சந்தோஷ், உங்க அப்பாவை காப்பாத்தணும்னா நீங்க எல்லாரும் ஒண்ணு சேரணும். அதாவது நீயும் கார்த்தியும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி மஞ்சு, நிவேதா, பிரியா எல்லாரும் ஒண்ணு சேரணும். ஆண்டி, பிரியாவுக்கு இந்த விஷயம் தெரியும். அவ நம்ம கட்சி தான். வெரி குட். அப்போ சந்தோஷ், நீயும் நிவேதா கிட்டும் மஞ்சு கிட்டும் அப்பா பத்தின உண்மையை சொல்லிடு. ஐயோ, வேற வேணையே வேணாம் பெரியப்பா. ஏன் பயப்பட சந்தோஷ்? பின்ன இதையெல்லாம் புரிஞ்சுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அவங்க பாட்டுக்கு அம்மா கிட்ட போய் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா? அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ சொல்லிப்பாரு, கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. தட்ஸ் குட். அந்த நம்பிக்கை தான் வேணும். சந்தோஷ், நீ தான் நிவேதா கிட்டையும் மஞ்சு கிட்டையும் பக்குவமா எடுத்து சொல்லி நம்ம பக்கம் இழுக்கணும். அது உன்னோட பொறுப்பு. ஓகே? என்ன சந்தோஷ், என்ன யோசிக்கிற? ஓகே தானே? ஓகே. தட்ஸ் குட். அப்புறம் சந்தோஷ், வர சண்டே நம்ம வீட்டில் ஒரு கெட் டுகெதர் வச்சிருக்கோம். அதுக்கு நீ, கார்த்திக், நிவேதா, மஞ்சு, பிரியா எல்லாரும் வரணும். ஓகே? கார்த்திக் சொல்ல மறந்துட்டேன், இந்த கெட் டுகெதருக்கு கண்டிப்பா ஸ்ரீநிதியும் கூட்டிட்டு வந்திருப்பா. ஸ்ரீநிதினாலதான் எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிச்சு. அதனால அவன் நிச்சயமா இருக்கணும். கண்டிப்பா அவளை கூட்டிட்டு வந்துரு. கண்டிப்பா கூட்டி வரேன் ஆண்டி. சாரி கேட்க வேண்டிய எல்லார்கிட்டையும் சாரி கேட்டாச்சு. இப்போ உங்ககிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டேன்னா என் மனசுக்கு நிம்மதியாயிடும். எனக்கு எதுக்குடா மாப்பிள்ள நீ தேங்க்ஸ் சொல்லணும்? இல்லடா, கார்த்தியனாவை நான் புரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உன் மூலமா தான் எனக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம அப்ப நீ சொன்ன வார்த்தை, கார்த்தி உனக்கு அண்ணனா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்ன பாரு, அதுதான் என் மனசு மாறுறதுக்கான முதல் வார்த்தை. அதுக்கப்புறம் யோசிக்க யோசிக்கத்தான் எங்க அப்பா உள்பட எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிற தியாகம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அப்பா ரொம்ப நல்லவரோட மச்சான். அவர் பல்லவி ஆண்டியை மேரேஜ் பண்ணிக்கிட்ட சுச்சுவேஷன் ரொம்ப வேதனையான காலம். அப்பா அவர் அந்த முடிவெடுக்கலன்னா மற்ற எல்லார் லைஃபுமே ஒன்றும் இல்லாம ஆயிருக்கும். ஆனா எல்லாருக்கும் சாதகமான முடிவு எடுத்துட்டு அவர் லைஃப் லாங் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருடா. அவரோட கஷ்டத்தை போக்கணும், அதுதான் எங்களோட எய்ம். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உன் லைஃப்ல ஒரு நல்லது நடக்கிறதுக்கு அதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்திருக்கேன்டா சந்தோஷ். அதுக்கு தாண்டா தேங்க்ஸ். என்னடா மாப்பிள்ள, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள தேங்க்ஸ்ங்கிற மாதிரியான கெட்ட வார்த்தை வேற ஒண்ணுமே இல்லடா. ஏய் இல்லடா. என்ன இல்லடா? அப்படி பார்த்தா நீ கூட தான் நைட்டு ஃபுல்லா என் கூட இருந்து ஹாஸ்பிட்டல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் நான் எத்தனை தேங்க்ஸ் சொல்றதரா? அப்படி நான் சொன்னேன்னா நீ பண்ண ஹெல்ப்புக்கு நான் கைமாறு பண்ணிட்டு தான் அர்த்தமாயிடுமா? சொல்லு. இங்க பாரு மாப்பிள்ள,
சில விஷயங்களை நாம வார்த்தையா சொல்றதை விட வாழ்க்கையா வாழ்ந்து காட்டினாதான் அதனோட அர்த்தம் தெரியும். கரெக்ட் தான்டா. ஆமா, அங்கிள் இப்ப எப்படி இருக்காரு? கொஞ்சம் பரவாயில்லடா, தேறி வராரு. சரி, இப்போ ஹாஸ்பிட்டல் யாரு இருக்கா? அம்மாவும் மாமாவும் தான் இருக்காங்க. சரிடா, உன்னோட ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படும். நீ கிளம்பு. சரிடா மாப்ள, நான் கிளம்புறேன். வேற ஏதாவது ஹெல்ப் வேணா ஃபோன் பண்ணு. ஓகேடா, நான் காலைல வந்து பார்க்குறேன். சரி வரேன்டா.